தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான மைல்கல். பல வருஷங்களா இருந்து வந்த இருதுருவ அரசியல்ல மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க. அதோட விளைவா இப்ப முதலமைச்சர் விஜய் தலைமையில புதியதொரு அரசு அமைக்கப்பட்டிருக்கு. புதிய சிந்தனைகளோடும் புதிய முகங்களோடும் இந்த அரசு தன்னோட பயணத்தை இப்போ தொடங்கியிருக்கு. குறிப்பா இந்த மாற்றத்துக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னா அது நம்மளோட இளம் தலைமுறை மற்றும் சமூக ஊடகங்களோட பங்களிப்பும் தான். முன்பெல்லாம் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இளைஞர்கள் அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ காலம் மாறி இருக்கு. அரசியல்ல இளைஞர்கள் ரொம்பவே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆட்சி அமைந்த இந்த சில நாட்களிலேயே அரசு துறைகளோட செயல்பாடுகள் என்ன, சட்டமன்ற நேரலையில என்ன நடக்குதுன்னு இளைஞர்கள் உற்று கவனிப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் விழிப்புணர்வோட அடையாளமாகவே இருக்கு. ஆனா அதே வேளையில ஒரு புதிய அரசு பொறுப்பேற்று தன்னோட கொள்கைகளை வகுக்கிறதுக்கு போதிய அவகாசம் கொடுப்பதற்கு முன்னதாகவே சமூக ஊடகங்கள்ல ஒரு விதமான பரபரப்பு அரசியல் தொற்றிக் கொண்டிருக்கு. அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வராத பல தகவல்கள் வெறும் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மூலியமாகவே பரப்பப்பட்டு அதுவே உண்மையான சாதனை போன்றதொரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வருது. இது ஒரு புதிய அரசுக்கு அவங்க செய்ய நினைக்கிற ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எப்படி ஒரு முட்டுக்கட்டையா மாறுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஆழமா அலச போறோம். நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. முதலாவதா ஒரு புதிய அரசு பதவியேற்ற உடனே காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்ற அத்தியாவசிய துறைகள்ல உடனடி மாற்றங்களை மக்கள் எதிர்பார்ப்பது இயல்பான விஷயம்தான். அதை ஒட்டி கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல சில வீடியோக்கள் வைரலா பரவிட்டு வருது. உதாரணமா கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை காவல்துறை மொத்தமா எரிக்கும் ஒரு காட்சி அண்மை காலமா பயங்கரமா வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையில போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்றது எந்த ஒரு அரசுக்கும் மிக முக்கியமான ஒரு கடமை தான். ஆனா நம்ம இங்க சுட்டிக்காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வீடியோ ஏப்ரல் மாத தொடக்கத்துல, அதாவது தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருக்கும் போதே காவல்துறையால சட்டப்பூர்வமா செய்யப்பட்ட ஒரு வழக்கமான ஒண்ணுதான். அதே போலதான் சேலத்துல பைக் போலீஸ் படை உருவாக்கப்பட்டதும் கடந்த ஜனவரி மாதமே செய்திகள்ல அதிகாரப்பூர்வமா வந்த ஒண்ணுதான் இந்த நியூஸும். இதையெல்லாம் விட அண்மையில ஒரு டிஜிட்டல் கார்டு சமூக ஊடகங்கள்ல பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல அரசு ஊழியர்கள் வெறும் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினா கூட அதை நீங்க கண்டுபிடிச்சு புகார் அளிச்சா அரசாங்கம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் ஃப்ரீ நம்பரோட ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு அறிவிப்பு அரசு தரப்புல இருந்து வந்ததான்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது முற்றிலும் போலி செய்தி அப்படின்றது தெரிய வருது. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த கார்டுல கொடுக்கப்பட்டிருக்க டூல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம கால் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு தனியார் தைல நிறுவனத்தோட வாடிக்கையாளர் சேவை எண்ணா இருந்து வந்தது தெரிய வந்தது. அரசு நிர்வாகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்துல இப்போதைய பரபரப்பு அரசியலை பயன்படுத்தி யாரோ ஒரு நபர் விளையாட்டாகவோ அல்லது சுய விளம்பரத்துக்காகவோ இப்படி ஒரு போலியான எண்ணை வச்சு ஒரு செய்தியை பரப்பியிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. இது போன்ற செய்திகள் வைரல் ஆகிறது லஞ்ச ஒழிப்பு துறையோட உண்மையான செயல்பாடுகளையே திசை திருப்பிடும். அரசு நிர்வாகம் அப்படின்றது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முந்தைய அரசுகளோட நல்ல திட்டங்களை தொடர்றதும் அதுல இருக்கிற குறைபாடுகளை களைவதும் தான் ஒரு முதிர்ச்சியான அரசோட லட்சணம். அதை விட்டுட்டு ஏற்கனவே துறைகள்ல வழக்கமா நடந்து வர்ற நடைமுறைகளையோ அல்லது இப்படி இல்லாத ஒரு அறிவிப்பையோ ஏதோ இந்த 10 நாட்களுக்குள்ள கொண்டு வரப்பட்ட புதிய புரட்சி போல காட்டுவது உண்மையாகவே இந்த அரசு எடுக்க நினைக்கிற புதிய முயற்சிகளோட மதிப்பை குறைச்சிடும். நம்மளோட தமிழ்நாட்டு சிஸ்டம்ல முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஆகட்டும் அல்லது பெண்களோட பாதுகாப்புக்காக பேருந்துகள்ல வைக்கப்பட்ட பேனிக் பட்டன் ஆகட்டும், இவை அனைத்துமே பல காலகட்டங்கள்ல பல அரசு அதிகாரிகளோட கூட்டு உழைப்பால படிப்படியா உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான். நிர்வாகத்துல இருக்கிற இந்த தொடர்ச்சியை நாம புரிஞ்சுக்கணும். அப்போதான் புதிய அரசு உண்மையிலேயே ஒரு புதிய அரசாணையை பிறப்பிக்கும் போது அதோட முக்கியத்துவத்தை மக்களால முழுமையா கொண்டாட முடியும். அடுத்ததா சமூக நீதி மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் குறித்து நாம பேசியே ஆகணும். இந்த 2026 தாவேக அமைச்சரவையில ஒரு முக்கியமான வரவேற்கத்தக்க நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த 7 பேருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தற்கால அரசியல் சூழல்ல மிகச்சிறந்த பிரதிநிதித்துவ பண்பா அமைஞ்சிருக்கு.
இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இதை பாராட்டுறதுக்கு கூட நம்ம வரலாற்று உண்மைகளை சரியா பயன்படுத்தணும். சமூக ஊடகங்கள்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வழங்கப்பட்டிருப்பது ஒரு புதிய சரித்திரம் அப்படின்னு தகவல்கள் பரவுச்சு. அதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் ரொம்ப தீவிரமா பரவுச்சு. அது என்ன அப்படின்னா, தாவேக சார்புல பட்டியல் இனத்தை சேர்ந்த 23 பேர் பொது தொகுதியில போட்டி போட்டு இப்ப எம்எல்ஏக்களா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் அந்த நியூஸ். இது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சின்னு சிலர் சோசியல் மீடியாக்கள்ல இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. தலித் மக்களோட உரிமைகளுக்காக பேசும் சில சமூக ஊடக பக்கங்கள் கூட இதை உண்மைன்னு நம்பி பாராட்டினாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வமான டேட்டாவை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உண்மை என்னன்னு புரியுது. இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல மேலூர் தொகுதியில மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பொது தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காரு. அவர் காங்கிரஸ் சேர்ந்த விஸ்வநாதன். உண்மை இப்படி இருக்க இல்லாத 23 பேர் கதைகளை சொல்லி ஏன் இந்த தவறான பிம்பத்தை உருவாக்கணும்? இப்படிப்பட்ட போலி செய்திகள் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த அரசு அமைச்சரவையில 7 பட்டியல் இன மக்களுக்கு பதவி கொடுத்தது நிஜமாகவே செய்திருக்கிற ஒரு வரலாற்று சாதனை. இந்த சாதனைய இந்த மாதிரியான பொய்கள் அப்படியே மறைச்சிடும். நிஜமான சாதனைய மக்கள் பேசுறத விட்டுட்டு இந்த 23 பேர் அப்படின்ற பொய்யான தகவலை பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது பொய்ன்னு தெரிய வரும்போது அரசுக்கு தான் அது தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கும். இந்த நேரத்துல நம்ம தமிழகத்தோட அரசியல் மாண்பை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்துல தியாகி கக்கன் அவர்கள் இந்த மாநிலத்தோட மிக உயரிய பொறுப்பான உள்துறை அமைச்சராகவே இருந்து வழிகாட்டி இருந்தாங்க. போன ஆட்சி காலத்துல கூட உயர்கல்வித்துறை போன்ற மிக முக்கிய பொறுப்புகள்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல தொழில்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கும் கீர்த்தனா அவர்களை வாழ்த்தும் வேளையில தமிழகத்தோட முதல் பெண் அமைச்சர் இவங்க தான் அப்படின்னு பரவும் செய்திகள் வரலாற்று பிழையா மாறிக்கிட்டு இருக்கு. 1977லயே பேரறிஞர் அண்ணா அவங்களோட அமைச்சரவையில திருமதி சத்யவாணி முத்து அவங்க அமைச்சரா பொறுப்பு வகித்த பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. அந்த லெகசியை நாம மதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். முந்தைய சாதனைகளை மறைச்சிட்டு இல்ல மறந்துட்டு புதிய சாதனைகளை பேச வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கண்டிப்பா இருக்காது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரதிநிதிகள் களத்துக்கு சென்று ஆய்வு நடத்துவது வரவேற்கத்தக்க ஒரு பண்பு. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் துடிப்போடு செயல்பட விரும்புறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அந்த துடிப்பு அரசு நிர்வாக எந்திரத்தை முடக்கி விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அண்மை காலமா சில எம்எல்ஏக்கள் அரசு மருத்துவமனைகளுக்கோ இல்ல அரசு அலுவலகங்களுக்கோ கேமராக்களோட போய் அங்குள்ள ஊழியர்களை கடிந்து கொள்ற காட்சிகள் ஹீரோயிசம் பாணியில ரீல்ஸுக்காக உலா வருது. நாம இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய யதார்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளோட அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு மருத்துவமனைகளிலோ இருக்கிற உள்கட்டமைப்பு வசதி குறைபாடுகள் அப்படின்றது பல வருஷங்களா இருக்கிற சவால்கள். அங்க பணிபுரியும் மருத்துவர்களையோ செவிலியர்களையோ அதிகாரிகளையோ அத்தனை வேலை பளுவிற்கும் மத்தியில தான் தங்களோட பணிகளை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியோட கடமை அந்த ஊழியர்களை கேமரா முன்னால பொதுவெளியில கடிந்து கொள்வது மட்டும் இல்லாம அந்த துறையில இருக்கிற ஆள் பற்றாக்குறையை எப்படி நிவர்த்தி செய்வது, அதற்கான நிதி ஒதுக்கீட்டை எப்படி பெற்று தருவது அப்படின்னு சிஸ்டத்தை நோக்கி வேலை செய்யறது மட்டும்தான். இது போதாதுன்னு தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருக்கேன் மருத்துவர் அணி நிர்வாகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசு மருத்துவமனைக்குள்ள அத்துமீறி நுழைந்து மருத்துவர்களிடையே சண்டை போட்ட செய்திகளும் அண்மை காலமா வைரலாகிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களே பல முறை குறிப்பிட்டது போல அதிகார தோரணை என்பது இப்போதைய அரசியலுக்கு தேவையற்ற ஒன்று. இது அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மரியாதையோடு நடத்தி அவர்களிடம் வேலை வாங்குவதுதான் ஒரு முதிர்ச்சியான தலைமைக்கு அழகு. அந்த வகையில முதலமைச்சர் விஜய் சரியான பாதையில பயணிச்சுட்டு இருக்காரு. சமூக ஊடகங்களோட கைத்தட்டல்களுக்காகவோ ரீல்ஸ் வியூஸ்களுக்காகவோ நிர்வாக அதிகாரிகளை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குவது அரசு ஊழியர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தாது. இது காலப்போக்குல நிர்வாக தாமதங்களுக்கும் வழிவகுக்கும். முடிவா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான்.
சமூக ஊடகங்கள் அப்படின்றது ஒரு கத்தியை போன்றது. அதை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், அல்லது அது நமக்கு எதிராகவே கூட மாறலாம். ஒரு புதிய அரசுக்கு ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லப்படுற காலகட்டத்துல இது போன்ற போலி செய்திகளும் அதீத பிம்பங்களும் தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம். ஆனா நீண்ட கால கள யதார்த்தத்திற்கு முன்னால இவை எல்லாமே நிலைச்சு நிற்காது. மின்சார பற்றாக்குறையோ உள்கட்டமைப்பு சவால்களோ களத்துல எழும்போது அதை வெறும் சதினோ அல்லது பழைய போலி வீடியோக்களை காட்டியோ கடந்து போக முடியாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அதே போல பொதுமக்களாகிய நாமும் நம்மோட பொறுப்பை உணரணும். சமூக ஊடகங்களோட அல்காரிதம் நாம எதை லைக் பண்றோமோ அதை மட்டுமே காட்டி நம்மளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிரும். ஒரு விழிப்புணர்வுள்ள சிட்டிசனா நம்ம வர்ற தகவல்களை கூகுள் செய்தோ அல்லது நம்பகமான ஊடகங்கள் மூலமாகவோ சரிபார்த்து கொள்ளும் வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. புதிய அரசுக்கு தேவையான கால அவகாசத்தை கொடுப்போம். அவங்களோட உண்மையான புதிய திட்டங்களை ஆதரிப்போம். அதுவே என்றைக்கும் சரியான அரசியல். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.